ஹாய், குட் ஈவினிங். நம்ம வந்து நாளையோட நிஃப்டி எப்படி போக போகுது, தென் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம், அதோட பையிங் பாயிண்ட் அண்ட் செல்லிங் பாயிண்ட் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மெயின் இண்டெக்ஸான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அந்த 13,773 பிரேக் பண்ண முடியாமல் ஃபால் ஆச்சு மார்க்கெட். தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இப்போ அதே சேம் ரெசிஸ்டன்ஸ் லைனில் நிற்கிது. நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 13,773க்கு மேலே போகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த டார்கெட்டை நம்ம 14,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி கீழே டவுன் ஆகுதுன்னா அதோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 13,668 அண்ட் செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 13,586. இது ரெண்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். தென் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது என்னென்னா கன்சல்டேஷன் மோட் மாதிரி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வீக்லி இது நீங்கள் வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். பிகாஸ் ஆஃப் அந்த மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் பிரேக் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,326 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது 30,877க்கு அப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் 30,130 அண்டு பார்த்தீங்கன்னா 28,933. இப்போ நம்ம நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் பண்ண போகிறோம், அதுக்குண்டான பையிங் அண்ட் செல்லிங் என்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் சிப்லா பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே தான் இருக்குது. ஆக்சுவலாக 700லேருந்து 840 வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது 840 அந்த ரேஞ்சை விட்டு பிரேக் ஆகுன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பையிங் என்ட்ரி எடுக்கலாம். பையிங் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 841.70. ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 847.90. செகண்ட் டார்கெட் 853.25. இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 832.62. ஸ்டாப் லாஸ் எல்லா ஸ்டாக்குக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு பழகிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் வீக் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மார்க்கெட் சடனாக ஃபால் ஆச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சேவ் ஆயிரும். தென் பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆர்இசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஜ் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண பார்க்குது. இது சப்போர்ட் லைன், இது ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிரேக் ஆக பார்க்குது. ஸோ அந்த ஸ்டாக் பிரேக் ஆகி போகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 135.50க்கு மேலே வந்துன்னா நீங்கள் பை. ஃபஸ்ட்டு டார்கெட் 137.60, செகண்ட் டார்கெட் 140.60. இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 134. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் இந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் 2000 பிஃபோர் கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதோடது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அபவுட் 2408.50க்கு மேலே போகிற பட்சத்தில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 2423.20, செகண்ட் டார்கெட் 2446. இதோட ஸ்டாப் லாஸ் 2391. இப்போ அடுத்த ஸ்டாக் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட். கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெஜ் பேட்டர்ன், இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணது 727 பிரேக் பண்ணி போகும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 735.50,
தென் வந்து செகண்ட் டார்கெட் வந்து 746.20, ஸ்டாப் லாஸ் வந்து 721.30. இது எதனால் இது பண்ணுறோன்னா வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 months கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பையர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ வந்து கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நாளைக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து அதானி என்டர்பிரைஸ். அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க, செல்லர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. இங்கே கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க. ஃப்ரம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி போச்சுன்னா 476.15 பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம பை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 481.65, செகண்ட் டார்கெட் 488.25. இது ஒன்றா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 471.31. தென் வந்து வரும் வாரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் இண்டெக்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். பிகாஸ் ஆஃப் ஏன்னா எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனாலன்னா பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இது வெக்கேஷன் டைம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபண்ட்ஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இண்டெக்ஸில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். தேங்க்யூ.